ஆயிரம் பேரன்ஸில் அப்படிங்கன்னா பார்க்க போகிறோம்னா த விச் அண்ட் பீ சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்குற முன்னாடி போன எபிசோட் பார்த்து வந்துடுங்க. அப்போ இந்த எபிசோட் புரியும். அதே மாதிரி வழக்கம்போல் சொல்கிறது தான். யாருமே இன்ட்ரோ அவுட்ரோ மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வரதும் புரியாது, இந்த கதை களமும் புரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என் கூட சேர்ந்து இந்த எபிசோடை பாருங்கள். அதே மாதிரி நான் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி வழக்கம்போல் சொல்கிறது தான். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸாக பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணால் போதும். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் நான் உடனே போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரியா? உலகம் பசங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜனமி தமிழ். நான் உங்கள் ஜெகேஷ். ஃபஸ்ட்டில் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த கிஸ் கொடுத்தாங்களே, அந்த கிஸ் கொடுத்த அந்த அதனால என்ன ஆகும்னா அவங்க உடம்புலேருந்து ஒரு மாதிரி ஒரு இது வரும். அப்போவுமே இந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு கிஸ் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. அப்போ இந்த கமாண்டர் பின்னாடி பார்த்தா ஒரு கருப்பு கலரில் ஒரு இது மேலே போயிட்டு இருக்கும், அந்த ஒரு பவர் சோர்ஸ். அப்போ அந்த பெட்டி திறக்கும். அந்த பெட்டி திறந்தோடனே பார்த்தா நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தா அந்த பீஸ்ட் மாதிரி ஒரு உருவம் வெளியே வரும். அதான் பீஸ்ட்டு. அந்த பீஸ்ட் வந்து வெளியே வந்தோடனே பீஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, டக்குன்னு நடந்து போவோம். அந்த சத்தமே இல்லை, ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த டீமன்ஸ் வாட்டும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஐஸ் கட்டி ஒரே ஓட்ட அந்த ஐஸ் வாலே பிரேக் பண்ணிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும். அது ஒரு செமையான போஸில் வந்துட்டு இருக்கும். பல்காக வேற இருக்கும், ரொம்ப கொடூரமாகவும் இருக்கும் அந்த மொஞ்சை பார்த்தா. அப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த எக்ஸிக்யூட்டர் வந்து ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் கை இது மாதிரி பண்ணும். அப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்து அதை உடச்சிக்கிட்டு இவனுக்கும் அதுக்கும் பேட்டில். அப்போ இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வச்சு சொல்லுவா இதெல்லாம் நடக்காது, ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது இல்லை கண்டிப்பாக இவனால் ஸ்டாப் பண்ண முடியும், அதுக்கான கெப்பாசிட்டி பீஸ்ட்டுக்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது ஒரு அடி அடிக்கும். அது ஸ்லாஷ் போட்டிருக்கு, அதை திருப்பி விடும் பாருங்க. மினிட் ஆஃப் செகண்ட்ஸில் அப்படியே அந்த பக்கமாக போயிடும். அப்பவுமே நமக்கு தெரியும் இதுக்கு ஓரளவுக்கு பவர் இருக்குது, அதை தடுக்கிற அளவுக்கு அப்படி சொல்லிட்டு. அப்போ இங்கே பார்த்தா அந்த ஐஸ் கட்டி நம்ம கமாண்டரை பார்த்துட்டு இது ரொம்ப பவராக இருக்குது, இது பவரை என்னால் கூட உணர முடியுது அப்படி சொல்லிட்டு அந்த ஆரா பவர் உணர்ந்துட்டு இருக்கோம். அப்போ இது திரும்ப அந்த ஸ்லாஷை போடும். ஆனால் இது ஒரே கையால் அதை தடுத்த உடனே இதுக்கு சம பவரோட இதாக இருக்கும். அப்போ நம்ம கமாண்டர் என்ன பண்ணுவார்னா, அதுக்கு மேலே ஒரு ஐஸ் கட்டியே ஒரு கத்தி மாதிரி இது பண்ணுவார். ஆனால் அது ஒரு கத்திலேயே அந்த ஐஸ் கட்டி ரெண்டாக பழந்துடும். இதுவும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமாண்டர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இதுவும் நம்ம கமாண்டரும் முடிஞ்ச அளவுக்கு சரி அந்த டீமன் ஸ்குவாடுக்கு நம்ம டஃப் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது கூட சேர்ந்து அந்த ஃபைட்டை போடுவார் நம்ம பீஸ்ட்டு கூட சேர்ந்து. ஆனால் அதுக்கு எவ்வளோ தான் இது பண்ணாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அது ஃபுல்லாக அதை ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இவங்க பண்ணுற எல்லா முயற்சிகளையும். அப்போ என்ன ஆகும்னா அந்த டீமன் ஸ்குவாடுக்கே பார்க்கும் ஒரே ஸ்லாஷில் அந்த இடத்தையே ஸ்லாஷ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஸ்லாஷில் என்ன ஆகும்னா நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம டீமனுக்கு நம்ம பீஸ்ட்டுக்கு என்ன ஆயிரும்னா வயிற்றுலேயே ஒரு ஸ்லாஷ் அந்த ஜோரா மாதிரி இந்த கிராஸ்லேயே விழுந்துடும். குளிர்ந்த உடனே இது என்னன்னா எல்லாரும் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. இந்த டீமன் வால் இப்போ கொஞ்சம் இது சீல் இல்லாதனால ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்குது, இதோட பவரும் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை தடுக்கணும்னா ரொம்ப பவர்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இது வந்து இதோட மொத்த பவரையும் திரட்டி நம்ம பீஸ்ட்டை மொத்தமாக போட்டலாம்னு சொன்னோடனே பீஸ்ட்டை பார்த்துக்கலான்னு சொன்ன உடனே அது மினிட் ஆஃப் செகண்டில் டக்குன்னு வந்து வெட்ட வரும். டக்குன்னு அதை என்னாச்சுன்னு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம பீஸ்ட்டை அதை பிடிச்சிருவாங்க. நம்ம பிடிச்ச உடனே அது மொத்த பவரும் வெளியே வரும். ஃபுல்லாக புழுதி பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடமே புழுதி பறக்க ஆரம்பிச்சோடனே அந்த பீஸ்ட் அது கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த ரத்தமும் தெரிய கையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். டக்குன்னு பார்த்தா கையை பின்னாடி இழுத்துட்டு ஒரே பஞ்சு, அப்படியே சீரியஸ் பஞ்சு ஒன்று கொடுக்கும் பாருங்க. மூஞ்சி முகரெல்லாம் சதுரிடும். அது அடித்த ஸ்பீடுக்கே ஒரு கிலோமீட்டர் per hour போய் அங்கே போய் விழுந்த உடனே கொஞ்ச நேரத்தில் அதோட மைண்டுக்குள்ளே போய் பார்த்தா அப்போ அந்த விச்சு வந்து சொல்லுவாங்கன்னா இப்போ நீ சீல் பண்ண போகிறேன்னு சொல்ல போது நீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமாம் அது நானே தான். அப்போ அது சொல்லணும், நீ ட்ரிக் பண்ணிட்டேன், என்னை ட்ரிக் பண்ணி தான் தோக்கடிச்சிங்கன்னு சொல்லும்போது ஆமாம் நாங்கள் ட்ரிக் பண்ணி தான் தோக்கடிச்சோம், நீ நிறைய பேரை கொலை பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் நீ தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஆனால் இதை நினச்சி எனக்கும் மட்டும் இல்லை நீ சாக வேண்டிய நேரமும் வந்துருச்சு, எனக்கும் அது கஷ்டம் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அதை சீல் பண்ணுவாங்க. சீல் பண்ண அடுத்த நிமிஷமே இதுவும் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். ஆனால் மூஞ்சி முகரையெல்லாம் உடஞ்சி இப்படி ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ இதுவும் பார்த்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக நீ ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு இதையும் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேஞ்சரை நீ எப்போவுமே நீ பார்த்துக்க கூடாது அப்படி சொல்லிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த எக்ஸ்டர்னலேருந்தே மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போனோடனே இவங்களும் பார்த்துட்டு இது ஒரு மந்திரத்தை வச்சிருப்பாங்க. ஆனால் அதை அவ்வளோ காட்ட மாட்டாங்க அதில். அப்போ என்ன ஆகும்னா டக்குன்னு பார்த்தா இங்கேயும் பார்த்தா என்ன நடக்கும்னா ஒரு அதிர்வு வந்த மாதிரி இருக்கும். அப்போ எல்லாருமே கொஞ்சம் காமிடுவாங்கன்னு சொல்லும்போது இந்த 2 ஆஃபீஸரும் ஆமாம் இங்கே ஒரு எர்த்துக்குக்கே வந்த மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது இந்த எக்ஸிக்யூட்டர் அப்படியே பாவமாக வருவான், என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துக்கு ஒரு காக்கா வரும். காக்கா வந்தோடனே நம்மளுக்கு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஆஷை தான். அவன் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கான் அப்படி சொன்னோன்னு ஒரு கல் அங்கேருந்து வந்து கையை துண்டு
துண்டாக எடுத்துகிட்டு போவோம். இது சரியான பவர், அந்த பீஸ்டோட பவர் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு. கை துண்டாக போன உடனே இவன் என்ன சொல்லுவான்னா, கரெக்டான குறியாக தான் இருக்குது, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்ப அவன் கல்லை எடுப்பான். அந்த கல்லை அப்படியே நொறுக்கி ஒரு பால் மாதிரி மாற்றி திரும்ப டப் டப் டப்னு சத்தமோட தான் நம்மளுக்கு கேட்கும். அந்த இடத்துல பார்த்தா கை கால் எல்லாமே போயிடும், தலை உடம்பு மட்டும்தான் இருக்கும். அப்போ இவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு எதுக்கு என்ன அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், இதெல்லாம் ஒரு மிஷினும் இல்லை, இது என் பர்சனல் கோல் தான். இது எதுக்காக பண்ணேன்னா அந்த டீமன் ஸ்குவாடை நான் எப்படியா கைப்பற்றுறதுக்காக தான் பண்ணேன். பட் அது என்னால் முடியல. அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு வேளை கிடச்சிச்சு, ஆனால் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இப்படி ஒரு சேதாரம் நடந்துருச்சுன்னு சொல்லும்போது, இதுக்காக உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சொல்லுவான், ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மைதான், அவங்க யார் போய் சொல்கிறேன்னு சொல்லும்போது, என்னை நீ யூஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் தேவைக்காக அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அதே மாதிரி என்னை சாஃப்டான ஆட்டுன்னு சொன்னல அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது, ஆமாம் நீ சாஃப்டான ஆட்டு தான் சொல்லும்போது, நான் சாஃப்டான ஆட்டு தான், எப்போ ஒரு நல்லவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், இந்த மாதிரி ஈவில் பர்சன்ஸ்க்குலாம் இல்லவே இல்லை. அதே மாதிரி என் சோல்ஜர்ஸே நிறைய பேரை நான் இழந்துட்டேன், எல்லாமே உங்களால் தான் அப்படி சொல்லும்போது, ஏதாவது நீ சொல்லணுமான்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்குறது இல்லை, ஆனால் நான் உங்களோட ஜாப்பை நீங்கள் பண்ணீங்க அப்படி சொல்லும்போது இவங்களும் சரி சொல்லிட்டு போகும்போது, ஆனால் எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம விச்சு சொல்ல, என்ன ரிக்வஸ்ட்னு கேட்க, இவங்களுக்கு கொடுக்குற தண்டனையில் அடுத்த வாட்டி இவங்க மறுஜென்மமே எடுக்காத மாதிரி பண்ணிடு அப்படி சொல்லும்போது, புரியுது அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவான். அப்போ இவனுக்கு கேட்பான், அவங்க சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களா அப்படி கேட்கும்போது, ஆமாம் அப்படி சொல்லும்போது, சரி நல்லபடியாக உன்னோட பிரச்சனைகளும் முடிஞ்சுது அப்படி சொல்லும்போது, ஆமாம் புரிஞ்சுது, பட் எனக்கு இனிமேல் பவர்ஸ் அவ்வளோவா இல்லை, ஏன்னா அதை நான் டீமன் ஸ்குவாடை சீல் பண்ணுறதுக்கே பாதி பவர்ஸ் இழந்துட்டேன், இப்போ கொஞ்சம் பவர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இவனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துனா இவன் கொஞ்சம் ரீகவர் ஆயிடுவான் அப்படி சொல்லிட்டு இந்த டீமன் வால்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். நீ என்ன நினைக்கிற, உன் உயிரோட தானே இருக்கான் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதுவும் சொல்லும், இது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் வால் இதுலேருந்து காட்டுவாங்க. அப்போ இவ்வளோ ஃபஸ்ட்டு அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதே சொல்லுவாங்கன்னா, இவ எப்படி இருக்குன்னு கேட்டு நான் பேசுகிறது கேட்குதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ இவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா, இதெல்லாம் கீழே தான் இருக்கணும், இதெல்லாம் அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கணும் அப்படி சொல்லும்போது அவள் சொல்லுவா, இல்லை இதெல்லாம் வந்து அவ்வளோலாம் பிரச்சனை இல்லை, இது வந்து கொஞ்சம் டே நைட்டாக இதை வாழையை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது, இதுக்கு பேசுகிறது கூட ஆள் துணை இல்லை, ரொம்ப தனியாக தான் இருக்குது, அது எப்படி தான் தூங்கும் அப்படி சொல்லிட்டு அந்த வாளுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருப்பாள். அப்போ இவங்களும் பார்த்துட்டு என்னப்பா அப்படி பேசுறதுன்னு சொல்லும்போது அந்த வால் சிரிக்க ஆரம்பிக்கும். அப்போ இவங்களும் என்னப்பா சிரிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் அந்த இடத்துல தான் என்னை ஃபுல் பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு அந்த வாலும் சொல்லும். அப்போ தான் அந்த வால் கண்ணிலேருந்து மட்டும் காட்டுவாங்க, இவளோட கண்ணில் அந்த மச்சம் இருக்கிறது, அந்த ஒரு தடம் இருக்கிறத, அதோட அந்த இடத்துலேருந்து எபிசோட முடிச்சிருவாங்க. அந்த வால் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை காட்டுற விதமாக தான் இந்த சீன்ஸும் வச்சுருந்தாங்க. அதோட இந்த இடத்துல இந்த வருஷம் முடியுது. மீண்டும் நாளைக்கு நல்ல எபிசோட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்னும் 3 எபிசோடு தான், அதோட இந்த சீசன் முடியுது. அதே மாதிரி நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன், யூடியூப்லேயும் போட்டிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிலையும் போட்டிருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச அனிமையை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோட ஃபஸ்ட் எபிசோடை மட்டும் பண்ணுறேன். போக ரீச் இருந்துச்சுன்னா நான் பண்ண அந்த ஃபஸ்ட் எபிசோடோட சீசனோ இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக முடிக்க பார்க்குறேன். சரியா? அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபில் தான் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நான் நேற்று நைட்டே நம்ம சேனலை எப்படியோ ரீகவர் பண்ணிட்டேன். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி ரீகவர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அதே நான் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் இன்னும் பிரச்சனை இல்லை. மேபி பிரச்சனை வந்தால் எல்லாமே பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். சில பேர் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தாங்க, ஓப்பன் கொடுத்தாங்க. அந்த ஓப்பனால தான் இப்போது கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டுருக்கு. சரி, உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோஜனமி தமிழ் கைஸ்.